சுவாமி தெரிஞ்சுட்டாள் அண்ணன் தம்பி புரியாம இவர் ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து கேட்கிறாருன்னு. அதுக்காக என்ன பண்ணாரு, இவரா நான் அண்ணா அவன் தம்பின்னு சொன்னாலும் ரசம் இல்லை. அதுக்காக சௌமித்ரேன்னு கூப்பிட்டாள் லட்சுமணனே. நீ அந்த மந்திரியோட பேசி சுக்ரீவ மந்திரியோட நாளா என்ன மந்திரியோட மந்திரி தான் பேசணும். இப்ப சுவாமிக்கு மந்திரி லட்சுமணன் தான். தமப்யபாஷ சௌமித்ரே சுக்ரீவ மந்திரியோட நீ பேசியிருந்தாள். அதோட கூட இன்னொரு ரகசியம், ஹனுமார் நவவியாக்கரண பண்டிதன், இலக்கணத்துல ரொம்ப தீரர். இது ஆதிசேஷன், இது வியாக்கரணத்துக்கே தேவதை. அதனால இவா ரெண்டு பேரையும் லட்சுமணனையும் அவரையும் பேச விட்டு பார்க்கணும்னு எண்ணம். அதனால நீ பேசியிருந்தாளாம். லட்சுமணன் சௌமித்ரேன்னு கூப்பிட்டதே வாயை பத்தி கையை கட்டிட்டு பக்கத்துல வந்து நின்னாள். அதுல இருந்தே தெரிஞ்சுட்டார் லட்சுமணன் தம்பி சுவாமி அண்ணான்னு ஹனுமார். இப்ப கிரமமா பேச வேண்டியது யாரு பேசணும்? லட்சுமணன் தான் பேசணும். ஹனுமார் திடீர்னு நடுப்புற பூந்து சுவாமி பார்த்து நீர் என்னத்துக்காக தம்பியோட கூட காட்டுக்கு வந்தீன்னு காட்டார். கிமர்த்தம் பரம்பாகானமண்டிதம் ஆகதஸ்ஸானுஜோ துர்கம் நானாவ்யாளமிருதாயுதம். கிமர்த்தம் துவம் மனம் கோரம் சானுஜோ துர்கம். தம்பியோட நீர் என்னத்தை காட்டுக்கு வந்தீர்னாராம். சுவாமிக்கு பரம சந்தோஷம். ஹனுமாருடைய புத்திசக்தியை பார்த்து